رباه عفوك إني من نور مدت يداي. இப்போ அந்த லவ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கிட்ட லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லா விதமான ஹராமான காரியங்களையும் வெளிப்படையாக என்ன செய்கிறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து உணர்றாங்க, இல்லை இவ்வளோ ஹராம செஞ்சுட்டமேன்னு சொல்லி. இதுக்கான தீர்வு என்ன? நெக்ஸ்ட் திருமணத்தை நோக்கி போறதா இல்லை அது விட்டுறதா? அவங்களுக்கு என்ன? இது 2 விதமா சொல்லணும். ஒண்ணு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இதெல்லாம் ரொம்ப லேசா இருக்கு. ஒரு பெண்ணை பாக்குறதோ, ஒரு பொண்ணை பேசுறதோ, ஒரு பெண்ணை பழகிறதோ, ஒரு பெண்ணை முடிவெடுத்து லவ் பண்றதோ, அவங்களோட தவறான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பின்தொடர்ந்து போறதோ, தவறான செயலை சிறிய வயதிலேயே முடிக்கிறதோ ரொம்ப எளிதா இருக்கு. ஒன்று, ஹராமில் துவங்கிய ஒன்றை ஒருபோதும் ஹலால் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன, நாங்க வந்து லவ் பண்றோம், எங்களுக்கு ஒரு வழியே இல்லை, நாங்க கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க. சரி, ஓகே. ஆனா நீங்க செஞ்ச பாவம் ஹலால் கல்யாணம் பண்ணிட்டா மறைஞ்சிருமா, போயிருமா? இப்ப 2 பேரும் செய்ய வேண்டியது, ஹராமை செய்த நீங்கள் முதல்ல விலகணும், விலகி தௌபா செய்யணும், அப்புறம் நிதானமாகணும். நிதானமாகி இதை எப்படி ஹலால் ஆக்குறதுங்கிற முறையை பார்க்கணும். எப்படி இதை ஹலால் ஆக்குறது? திருமணத்தின் மூலம். திருமணத்தை எப்படி செய்யறது? பெற்றோர்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட அணுகி அந்த வழி, அவங்களுடைய பெண்ணுடைய பொறுப்பாளரிடத்துல போய், இந்த மாதிரி உங்க பெண்ணை நான் நேசிக்கிறேன், பெண்ணை விரும்புறேன், நான் ஹலாலா வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உங்க பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்கன்னு கேட்கணும். ஆண் போய் என் பெற்றோர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், நான் திருமணம் செய்ய போறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். இப்ப இந்த முறைப்படி அந்த உறவு ஹலாலாக்கப்படணும், பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு. இது ஒண்ணு. 2வது, இன்னைய காலத்துல 17 வயசுல 16 வயசுல லவ் பண்ண தொடங்குறாங்கன்னா, 23 வயசு 24 வயசு வரைக்கும் லவ் பண்றாங்கன்னா, அந்த வயசுக்குள்ளேயே எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடறாங்க. அந்த பெண்ணோட பேசுறது, பழகிறது, இரவுல பேசுறது, பழகிறது, வெளியே போறது, தனிமையில் இருக்கிறது முதற்கொண்டு, ஹராமான விபச்சாரம் செய்யறது முதற்கொண்டு, என் மனைவி என் கணவனுங்கிற வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? என்ன பண்றாங்க? திருமணம் முடிச்சிடுறாங்க பெற்றோர் நிபந்தத்திலேயோ, அல்லது அவங்க வந்து வேற வழியே இல்லை, ஹலாலாக்கிடுவோம். ஆனா திருமண வாழ்க்கைக்கு பிறகு, அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்க பார்த்ததுனால அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அதனால பல பிரச்சனைகள், சிக்கல்களை திருமண உறவுல அதுக்கு பிறகு அவங்க பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி பாவங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே அளவீடு, முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வாங்க, ஹராமை விட்டு வெளியே வாங்க. 2 பேரும் நிதானமா யோசிங்க. நீங்க 2 பேர் இருந்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு காலம். அந்த காலத்துல அவர் யாருன்னு, அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பெண்ணு என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு தப்பே செஞ்சாலும் பிடிக்கும். அந்த பொண்ணு பொய்யே சொன்னாலும் அந்த பொய் கூட அழகா இருக்கும். ஒரு ஆணுக்கும் அப்படிதான். அவர் பேசுற எந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை கூட அந்த ஆண் பேசினாலும் அது வந்து கவிதையா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரொமான்டிக்கான அந்த ஒரு காலம். அது அந்த காலத்தை விட்டு வெளியே வந்து 2 பேருக்கும் இந்த உறவுல தொடரணும்னு ஆசைப்படுறோமா? இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? என்னுடைய குணமும் உங்களுடைய குணமும் ஒத்து வருமா? 2 குடும்பமும் இணைந்து வாழ முடியுமா? இப்படின்னு இயற்கையா இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும், மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடுகளோட நிபந்தனையும், மார்க்கத்தை நீங்க பின்பற்றீங்களா, நான் பின்பற்றனா, எனக்கு குணம் இருக்கா, உங்களுக்கு குணம் இருக்கா, இது நம்ம 2 பேருக்கு ஒத்து வருமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி ஹலாலான உறவுக்கு அவங்க பின் தொடரணுமே தவிர, நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம வந்து பாவத்துல இருந்துட்டோம், இதோட முடிவு திருமணம் தான் அப்படின்னு போய் திருமணம் செஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நரகத்துல ஆக்கி 2 பேருடைய வாழ்க்கையுமே தடுத்துடக்கூடாது. ஆனா 2 உறவுக்குமே நான் சொல்றது, முதல்ல நிறுத்தி பாவ மன்னிப்பு கேளுங்க, ஹலாலாக்குறது குடும்பத்திட்ட பேசுங்க. அந்த குடும்பத்திட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிதானமா 2 பேருமே உட்கார்ந்து யோசிங்க, இது சரியா வருமா, நம்ம வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமாங்கிற அடிப்படையில, அந்த அடிப்படையில திருமணத்துக்கு முன்னெடுத்து போங்க. அது இப்படி ஒரு பக்கம் ஒரு மாதிரியான லவ் இருந்தாலும் கூட, இன்னைக்கு சமீப காலகட்டத்துல சோசியல் மீடியால தாவா செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலான காதல் அப்படிங்கிறது அதிகமா நம்மளால பார்க்க முடியும். அப்படியா? அது இயற்கை தானே. இங்க பாருங்க, இப்போ ஒரு ஆண் பயான் சொன்னானா, ஒரு ஆண் வந்து ஒரு இஸ்லாமிய வீடியோ போட்டானா, அதுக்கு அதை பார்க்கக்கூடிய வியூஸை பாருங்க. ஒரு பெண் இஸ்லாமிய வீடியோ போட்டானா, இஸ்லாமிய கேள்வி நிகழ்ச்சி நடத்தினானா, அல்லது கருத்தை சொன்னானா, அது கீழே மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்னு கமெண்ட் எழுதக்கூடிய ஆண்களோட எண்ணிக்கையை பாருங்க. இங்க மார்க்கம்ல அளவீடு கிடையாது. இங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஈர்ப்பு தான் அளவீடு. அந்த அளவீடு எந்த அடிப்படையிலும் ஏற்படும், மார்க்க அடிப்படையிலும் ஏற்படும். இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லிம் பெண் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெண்ணா இவன் தேடுறதுக்கு அளவீடே வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு இஸ்லாமிக் போஸ்ட் போறாளான்னு தான் போய் பாக்குறான். இஸ்லாமிய போஸ்டாலா போட்டிருக்கா, பலஸ்தீனை பத்தி எல்லாம் போஸ்ட் போட்டிருக்கானா, அந்த பெண் வந்து பெரிய தக்குவால அப்படி உயர்ந்த பெண்ணுன்னு நினைக்கிறான். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை
அவன் பயான்களா ஷேர் பண்றான், அவன் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸா போடுறான், இஸ்லாமிக் ரீல்ஸா போடுறான்னு சொன்னா அவன் பெரிய தக்குவா உள்ள ஆள் போல அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மேல கவனத்தை கொண்டு வந்து ஈர்ப்பு ஏற்படுத்தி அவனை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் அளவீடு இல்ல. இது வந்து ஒரு அவன் எதுக்காகவும் செய்யலாம், இஹ்லாஸாவும் செய்யலாம், லைக்ஸ்க்காக ஷேருக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் செய்யலாம், அல்ல எதுக்காகவும் செய்யலாம். இன்னைக்கு அது அல்லாவுக்கு அவருக்கு உள்ளது. ஆனா இது அளவீடு அல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேர்ந்தெடுப்பதற்கு. அது வந்து முறைப்படுத்தப்பட்டு ஒருவேளை உண்மையாகவே அந்த ஆண் பிடித்திருந்தா குடும்பத்திட பேசி அந்த ஆணை விசாரிச்சு, அந்த ஆணுடைய சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு, அந்த பெண்ணை பிடிச்சிருந்தா அந்த பெண்ணை விசாரிச்சு, சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு நேர்ல உட்கார வச்சு மார்க்கம் அனுமதி அளிக்குது. என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாங்கிறதான வாழ்க்கை இன்னைக்கு எல்லாருக்கும். ஒண்ணு ஆண் பார்த்து விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறான், இல்லைன்னா பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இந்த மார்க்கம் சொல்லிடுச்சு பெற்றோர்கள் பார்க்க தான் முடியுமே தவிர நிர்பந்திக்க முடியாது, 2 பேருடைய விருப்பம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி. இங்க அதுதான் வித்தியாசம். யாரு பாக்குறாங்கிறதான். அப்பா அம்மா பாக்குறாங்களா, நான் பாக்குறேன்னா நீங்க பாக்குறீங்களாங்கிறதான். அந்த பெண்ணா இருக்கக்கூடிய பாக்குறாங்கதான் இங்க இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்படி பார்க்கப்படும் போது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு பெண்ணை பாக்குறியா, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறியா, முதல்ல போய் அந்த பெண்ணை பாரு. பெண்ணை பார்த்துக்க, இந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இல்ல, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு பண்றியா, அந்த பொண்ணை போய் பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, ரசூலுல்லாஹ் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணை பாத்தீங்களா? அன்சாரி பெண்களுடைய கண்கள்ல வேறுபாடு இருக்கும், அதை பாருங்கன்னாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலாம், சில சமயம் பிடிக்காம கூட போகலாம். நீங்க பாத்தீங்களா? நாங்க பாக்கலன்னாங்க. நீங்க போய் பாருங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் அனுமதி அளிச்சாங்க. பார்க்கணும். அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகு, அவங்க அழகுபடுத்தப்படாத நிலைமையில மார்க்கம் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்குது. ஹிஜாபுடைய ஆடையில அவங்களுடைய முகம், அவங்களுடைய கரம் தெரிகிற அளவுக்கு. 2வது அந்த பெண்ணிடத்துல பேசணும். ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடத்துல உட்கார்ந்து பேசணும். பக்கத்துல உட்கார்ந்து இல்ல, கொஞ்சம் தொலைவுல உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்துல, பக்கத்துல அவங்க ஒட்டு கேட்க சொல்ல மார்க்கம். அவங்க பேசட்டும். அவங்களுடைய விருப்பங்களை, இவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறது இல்ல. உங்களுக்கு என்ன உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு பீச் ஓரமா வாக் பண்றது பிடிக்குமா, அல்லது வந்து ரோட்டோரமா வாக் பண்றது பிடிக்குமாங்கிற அந்த பேச்செல்லாம் பேச சொல்லல. வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட 2 குடும்பமும் இணைய போற நேரத்துல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து பேச சொல்லுது. ஒரு முறை பேசுங்க, திருப்தி இல்லையா 2வது முறை பேசுங்க, திருப்தி இல்லையா 3வது முறை. போன்ல தனிமையில உட்கார்ந்து பேசுற சொல்ல நான் அந்த சாட்டிங்லாம் அங்க அனுமதிக்கப்பட்டது கிடையாது, அல்லது டேட்டிங்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. உட்கார்ந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன் வாழ்க்கைக்கு இந்த உறவு நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் ஹலாலான முறையில நகர்த்த முடியுமா, எனக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் இருக்கா, இதுல பெற்றோர் நிர்பந்தம் இல்லாத நிலைமை இருக்கா, இது எப்படி நம்ம அடுத்து கொண்டு போறதுக்கு நம்மளுடைய இந்த கேள்வி பதில் எப்படி அமையுங்கிற அடிப்படையில எத்தனை முறை வேணாலும் மார்க்கம் அளவீடு சொல்லல, மனசாட்சிக்கு உட்பட்டு ஹலாலுடைய வரைமுறைகளுக்கு உட்பட்டு தனிமை இல்லாத நிலைமையில ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து இந்த காலத்துல குறிப்பா பேசணும். நான் பார்த்துட்டு நீ கல்யாணம் முடிச்சு விடணும் அப்பா சொல்லக்கூடாது. அப்படி செஞ்சதுனாலதான் நீங்க பல பேர் தலாக்குல வந்து நிக்கிறாங்க, ஃபுல்லால வந்து நிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு நீ தான் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்பா சொல்லக்கூடாது. அந்த திருமணம் செஞ்சீங்கன்னா திருமணம் தூக்கி வீசப்பட்டு மார்க்கம் தூக்கி வீசிடும் அந்த திருமணத்தை. இப்ப 2 உறவுகளும் ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து மனப்பூர்வமாக பேசி 2 பேருக்கும் சரி சம்பந்தம், இதை நாம் அடுத்தடுத்து கொண்டு போவோம் அப்படிங்கிற 2 பேருடைய முடிவும் எல்லா கலந்தாய்வுக்கு பிறகும் வந்ததற்கு பிறகு தொடங்குதாங்கன்னா இதான் ஹலால். இதுக்கு முக்கியத்துவம் சமூகம் கொடுத்துச்சுன்னா இன்னும் திருமண உறவுகள் எளிதாகும். சரி, இது வந்து ஆரம்பத்துல போய் பாக்குறத பத்தி நீங்க சொன்னீங்க, கண்டிப்பா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்து ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவங்க தான் நிக்கா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கேப்ல போய் சென்று பார்க்கலாமா? எனக்காக பேசப்பட்ட முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு போய் பார்ப்பீங்க? இங்க வந்து என்னன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இவங்க படிச்சு முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு வேலை வீசா கிடைச்ச உடனே போய் கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்துட்டு அவன் 3 வருஷம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இது எந்த மார்க்கத்துல அத வீடு? ஒரு பெண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேச்சு நிக்காஹ் தான். நீங்க 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிப்பீங்கன்னா நீங்க 2 வருஷம் கழிச்சு பொண்ணை பாருங்க. நீங்க 2 வருஷம் அந்த கேப்பை கொடுத்தீங்கன்னா 2 பேருக்கு என்ன மன முறிவு வேணாலும் ஏற்படலாம். என்ன அந்த கேள்வி ஒண்ணு வருது. இப்ப நிறைய பெண்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன சொல்றாங்கன்னா புரிதல் இல்லாம எப்படி திருமணம் முடிக்கிறாரு. அதான் சொல்லிட்டேன்ல, நீங்க புரிதல் ஏன் புரியணும்னு ஆசைப்படுறீங்க? 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னு தான் சொல்லிட்டேன்னு. அது அந்த புரிதல் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒருத்தரை பத்தி நான் இங்க பாருங்க, அதுக்காக என்ன செய்யணும்ங்கிறீங்க? மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடு என்னன்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை நீங்க திருமணம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ்ட்ட கேளுங்க. இறை தூதரே ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக கூடியவங்கள்ட்ட செய்தி அனுப்புறாங்க, போய் கேட்டு வாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்கன்னு. அந்த பெண் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிறேன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்கிறதுக்கு இப்ப அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்விடத்துல கேட்டு உங்களுக்கு அதுக்குரிய வழி பிறக்குது, அந்த பெண்ணை பார்ப்பதற்கோ அந்த பெண் குடும்பத்தார் இடத்துல பேசுவதற்கோ அந்த குடும்பத்தார் அனுமதியோடு நடக்குதுன்னா, ரெண்டாவது ஸ்டெப்பு மார்க்கம் சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய இஸ்திகாராவுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பை கேட்டதற்கு பிறகு பெண்ணிடத்துல உட்கார்ந்து பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, அவங்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொள், உங்களுடைய விருப்பங்களை சொல்லுங்க. முறைப்படுத்தப்பட்ட முறையில, தவறான கேள்விகள் இல்லாம, உடல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லாம, ஆபாச பேச்சுகள் இல்லாம, அவங்களுடைய உறவினரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தொலைதூரமா வச்சுக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்து எந்த தடையும் இல்லாம பேசி இந்த உறவு சரியாகுமா அப்படின்னு உட்கார்ந்து பேசுங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அல்லாஹ் மேல நான் தவக்கல் வச்சு, யா அல்லாஹ் நான் அனுமதி கேட்டேன், ஒரு பெண்ணை அனுமதி கொடுத்த, நான் பேசிட்டேன், நான் கல்யாணம் முடிக்கிறேன், தவக்கல் வச்சு கல்யாணம் முடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அந்த பெண் சோதனை ஆயிட்டானா அது சோதனை, அந்த ஆண் சோதனை ஆயிட்டானா அது சோதனை. அந்த ஆண் சரியா இல்லைன்னா, அந்த பெண் சரியா இல்லைன்னா, அதுக்கப்புறம் மார்க்கம் சில சட்டங்களை சொல்லுது. அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, அவங்க திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, வழியை வச்சு பேசுங்க, ஜமாத்தை வச்சு பேசுங்க. அதுக்கப்புறமா அந்த ஆணும் அந்த பெண்ணும் ஒத்து வரலன்னா 2 பேரும் விலகிருங்க, அடுத்த வாழ்க்கையை நோக்கி போங்க. இதான் பண்ண முடியுமே தவிர நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நீ ஒரு வருஷம் என்னோட இருந்துக்கோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கெல்லாம் மார்க்கம் அனுமதிக்காது.